முப்பாச்சி அம்மாவுக்கு ஒரு பயங்கரமான கனவு வருது. ஐஸ்வர்யா மட்டும் கர்ப்பமானா அந்த குழந்தை மூலியமா சேதுவோட உசுருக்கும் ராஜாங்கத்தோட உசுருக்கும் மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறதா அவங்க கனவு காண்றாங்க. அப்ப அந்த டைரி எடுத்து திறந்து பாக்குறாங்க. ஐஸ்வர்யா அதுல ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கிறத பாக்குறாங்க. ஐஸ்வர்யா குழந்தை உசுரை காப்பாத்திருக்கா, அவளுக்கு ஏதாவது சன்மானம் மாதிரி பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க. ராஜாங்கமும் ஐஸ்வர்யா கிட்ட உனக்கு என்ன வேணும்னு சொல்லுமா, நீ என்ன கேட்டாலும் நாங்க தரோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஐஸ்வர்யா எனக்கு எதுவுமே வேண்டாமாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட ஈஸ்வரி என்ன இவ பொழைக்க தெரியாதவளா இருக்கா, அவங்க தான் எவ்வளவு வேணாலும் கொடுக்குறேன்னு சொல்றாங்க, இவ என்ன இப்படி வேணான்னு சொல்றா அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப சேது அழகரை அழறான்னு சொல்லிட்டு அழகரை தூக்கிக்கிட்டு மாடிக்கு போறாங்க. ஐஸ்வர்யாவும் எந்திரிச்சு பின்னாடியே போகும்போது ஈஸ்வரி ஐஸ்வர்யா எங்க வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரியோட ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்ப ஐஸ்வர்யாவோட அப்பா அம்மா ஈஸ்வரி சித்ரான்னு 4 பேரும் ஐஸ்வர்யாவை சுத்தி நிக்கிறாங்க. அப்ப ஐஸ்வர்யா என்ன ஆண்டி என்ன பேசணும், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நாளைக்கு பேசலாமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஈஸ்வரி ஏன் ஐஸ்வர்யா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் ஆண்டி ஏன் இப்படி கேக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஐஸ்வர்யா. ஆமா அந்த குழந்தைக்கு என்ன, ஆனா உனக்கு என்ன, நீ பாட்டுக்கு போய் தேல்கடியை வாங்கிட்டு நிக்கிற, உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஐஸ்வர்யாவோட அப்பா ஆமா ஐஸ்வர்யா என்ன நீ கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படியா பண்ணுவ அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஐஸ்வர்யா அப்பா என்ன பேசுறீங்க நீங்க, பிஞ்சு குழந்தைப்பா, அந்த குழந்தைய கடிச்சிருந்தா இந்நேரம் அந்த குழந்தை உயிரோட கூட இருந்திருக்காது, அதே நானுங்கிறதுனால ஏதோ பொழைச்சி உயிரோட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஈஸ்வரி அததான் ஐஸ்வர்யா நானும் சொல்றேன், அந்த குழந்தையோட உசுறு போனா போகட்டும் இருந்தா இருக்கட்டும், அது என்ன நீ பெத்த குழந்தையா அது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஐஸ்வர்யா கோமாயி ஆண்டி என்ன பேசுறீங்க, அவ நம்ம வீட்டு வாரிசு, மீனாட்சிய சேது மாமா அவங்களோட அம்மா மாதிரி பாக்குறாரு, அப்புறம் எப்படி ஆண்டி நான் எப்படியோ போகட்டும்னு விட முடியும், அதுவும் இல்லாம நான் பெத்தாதான் அது என்னோட குழந்தையா, என்ன இருந்தாலும் அது பிஞ்சு மண்ணு ஆண்டி, அது சாகணும்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படிதான் மனசு வருதுன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்வரி சரி எப்படியோ அதை காப்பாத்திட்டு போ, இப்ப மாமா தான் உங்ககிட்ட எவ்வளவு வேணும்னு கேக்குறாங்கல்ல, எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஏதாவது வாங்கிக்க வேண்டியதானே அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஐஸ்வர்யா ஆண்டி நம்ம கிட்ட இல்லாத பணமா ஆண்டி, நம்ம பாட்டு அவங்க கிட்ட ஏதாவது கேட்டு வாங்கிட்டா அதுக்கப்புறம் செஞ்ச தியாகத்துக்கே மதிப்பு இல்லாம போயிடும் ஆண்டி, நான் மீனாட்சியோட உயிரை காப்பாத்தணும்னு தான் இதை செஞ்சனே தவிர எனக்கு வேற ஏதாவது சன்மானம் கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சலாம் நான் இதை பண்ணல ஆண்டி. அப்ப சித்ரா என்ன ஐஸ்வர்யா ரொம்ப நல்லவளா மாறிட்ட போல, நம்ம இந்த கல்யாணம் நடக்க என்னென்னலாம் பாடுபட்டோம்னு மறந்துட்டியா, நீயும் எங்க கூட சேர்ந்து பல ஜித்து வேலைகளை பார்த்தவதானே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஐஸ்வர்யா ஆமா சித்து நானும் அப்படி பண்ணவதான், இல்லன்னு சொல்லல, அப்படி பண்ணதுக்கு தான் இப்ப இவ்வளோ பெரிய தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன், ஆனா இனிமேலும் இந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன் சித்து, அதனாலதான் நான் செஞ்ச பாவத்தை அந்த குழந்தை மூலியமா கழுவிக்க பாக்குறேன், இப்பவே சேது மாமா என்னை தள்ளி வச்சிருக்காரு, இன்னும் நான் குழந்தைய பார்க்காம இருந்தேன்னு வச்சுக்கோ, சேது மாமாவோட அன்பு எனக்கு சுத்தமாவே கிடைக்காம போயிடும், நான் மாமா கிடைக்கணும்ன்றதுக்காக பல தில்லுமுள்ளு வேலை பண்ணந்தான், ஆனா எதுக்காக, மாமாவை நான் உண்மையா லவ் பண்ணேன், மாமா எனக்கு வேணும்ன்ற ஒரே ஆசையால தான் இவ்வளோ தப்பையும் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஐஸ்வர்யாவோட அப்பா எல்லாம் சரிமா, இப்ப உன்னோட உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஐஸ்வர்யா அதான் ஒன்னும் ஆகல, தமிழ்ச்செல்வி என்னை காப்பாத்திட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன, தமிழ்ச்செல்வியோட குழந்தைய காப்பாத்த போய் தமிழ்ச்செல்வி என்ன காப்பாத்தணும்னு அவ்வளவு தூரம் போராடினாங்கல்ல, அப்புறம் என்னப்பா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஈஸ்வரி ஆமா கிழிச்சா, அவ வேலையதான் அவ செஞ்சா அவ்வளவுதான், நீயும் மத்தவங்க மாதிரி அவளாலதான் நான் பொழைச்சேன் அப்படின்னு பேசிட்டு திரிஞ்சிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஐஸ்வர்யா ஈஸ்வரி கிட்ட ஆண்டி இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசுறதா இருந்தா என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு கிளம்பி உள்ள ரூமுக்குள்ள போயிடுறாங்க. அப்ப உள்ள குழந்தைய வச்சுட்டு இருந்த சேது நான் போய் மலர்கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சேது மலர்கிட்ட மலரு குழந்தைய இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ பாத்துக்கிறியா அப்படின்னு தயங்கி கேட்கிறாரு. ஓ சரி மாமா, இதையா இப்படி தயங்கி கேக்குறீங்க, பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு மலரும் குழந்தைய வாங்கிக்கிறாங்க. சேதுவும் ரூமுக்குள்ள கதவெல்லாம் பூட்டுறாரு. என்ன மாமா ஏன் அழகரை போய் மலர்கிட்ட கொடுத்துட்டு வரீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல ஐஸ்வர்யா, இத்தனை நாளா உன்னோட அன்பை நான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன், எப்ப நீ உன்னோட உசுரையே முக்கியம்னு நினைக்காம குழந்தையோட உசுரை காப்பாத்தனியோ அப்பதான் நான் உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன், நீ உயிருக்கு எவ்வளவு போராடணும்னு நான் கண்கூடா பார்த்தேன் தானே, அப்பதான் நீ என் குழந்தை மேல எவ்வளவு உசுரா இருக்கன்ற உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் உன்னை இவ்வளவு நாளா புரிஞ்சிக்காம தள்ளி வச்சுட்டேன்ல, இன்னைக்கே நம்மளோட புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சேது கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி ஐஸ்வர்யா பக்கத்துல வராரு. மாமா இல்ல மாமா இப்ப இதெல்லாம் வேணாம் மாமா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்றாங்க. என்ன ஐஸ்வர்யா நானே உன் பக்கத்துல வரேன், நீ என்னமோ இப்ப வேணாங்கிற, நம்ம 2 பேரும் நம்மளோட வாழ்க்கையை இன்னைக்கே சேர்ந்து ஆரம்பிப்போம், உன்னை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டேன் ஐஸ்வர்யா, உன் கூட என் வாழ்க்கையை இன்னைக்கு ஆரம்பிக்கிறதுல எனக்கு மனப்பூர்வமான சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சேது கொஞ்சம் கொஞ்சமா ஐஸ்வர்யா பக்கத்துல வராரு, கைய பிடிக்கிறாரு.
ஐஸ்வர்யாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க போறாரு. அந்த நேரத்துல அந்த பக்கம் முப்பாச்சி அம்மாவுக்கு ஒரு பயங்கரமான கனவு வருது. அதுவும் இல்லாம அருள்வாக்குல முப்பாச்சி அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்றது எல்லாமே தோணுது. ஐஸ்வர்யா மட்டும் கர்ப்பமானா அந்த குழந்தை மூலியமா சேதுவோட உசுருக்கும் ராஜாங்கத்தோட உசுருக்கும் மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறதா அவங்க கனவு காண்றாங்க. ஐஸ்வர்யா வயித்துல மட்டும் குழந்தை உண்டாச்சுன்னா சேதுவோட உசுறு உடனே போயிடும் அப்படின்ற மாதிரி இங்க முப்பாச்சி அம்மாவுக்கு அருள்வாக்கு மூலியமா தோணுது. அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இங்க ஐஸ்வர்யாவை கட்டி பிடிக்க போன சேது கண்ணுல ஒரு டைரி படுது. ஐஸ்வர்யாவும் கொஞ்சம் கொஞ்சமா டயர்டாகி அப்படியே தூங்குறாங்க. இப்ப சேதுவும் இது என்ன டைரி அப்படின்னு சொல்லி அதை பாக்குறாங்க. அப்ப அந்த டைரி எடுத்து திறந்து பாக்குறாங்க. ஐஸ்வர்யா அதுல ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கிறத பாக்குறாங்க. மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா, என் மேல உங்களுக்கு பாசமே இல்லைல்ல, அதனால நான் அந்தமானுக்கே போயிடுறேன் மாமா அப்படின்னு லெட்டர்ல எழுதி வச்சிருக்கிறத பாக்குறாங்க. அப்ப சேது வந்துட்டு, ச்சே, ஐஸ்வர்யா எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தா இப்படி ஃபீல் பண்ணி எழுதியிருப்பா அப்படின்ற மாதிரி படிச்சிட்டு இருக்கும் போதே கீழே அடுத்த வரிய படிக்கிறாங்க. அதுல, மாமா, நான் உங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன் மாமா, உங்களையும் தமிழ்ச்செல்வியும் பிரிக்கிறதுக்காக நான் என்னென்னமோ பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டேன் மாமா, தமிழ்ச்செல்வி வாய்ஸ்ல நான் தான் மாமா அவங்க அப்பா கிட்ட பேசினேன் அப்படின்ற மாதிரி அதுல எழுதியிருக்கு. அதை பார்த்த சேதுவுக்கு என்ன பண்றதுனே புரியல. ஐஸ்வர்யாவா இதெல்லாம் பண்ணா அப்படின்னு யோசிச்சுட்டு அடுத்தல என்ன படிக்கிறாங்க. மாமா, இதெல்லாம் தெரிஞ்சு என்ன தயவு செய்து ஒதுக்கிடாதீங்க மாமா, சின்ன வயசுல இருந்தே எனக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் மாமா, உங்களை கல்யாணம் பண்ணணுன்ற ஆசையோட தான் நான் வளரவே ஆரம்பிச்சேன். எப்ப நீங்க தமிழ்ச்செல்வியை விரும்புறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சதோ, நீங்க அவங்கள கல்யாணம் பண்ணீங்களோ, அப்பவே நான் செத்து போயிட்டேன் மாமா. அப்ப எனக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடக்க ஒரு வாய்ப்பு இருக்குதுன்றதை ஈஸ்வரி ஆண்டி சொல்ல போய் தான் எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் தான் உங்க மேல நான் இன்னும் ஆசையை வளர்த்துக்கிட்டேன். அந்த ஆசையிலிருந்து என்னால வெளியே வரவே முடியல மாமா. அதனாலதான் ஈஸ்வரி ஆண்டி என்ன சொன்னாங்களோ எல்லா விஷயத்தையும் நான் செய்ய ஆரம்பிச்சேன் மாமா. என்னை மன்னிச்சிடுங்க மாமா, தயவு செய்து என்னை வெறுத்துடாதீங்க மாமா, நான் உங்களை இப்போ வரைக்கும் ரொம்ப உண்மையா லவ் பண்றேன் மாமா அப்படின்னு சொல்லி டைரியில் எழுதியிருக்கு. அதை படிச்ச சேதுவுக்கு பயங்கரமா கோபம் வருது. இதெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா காட்டியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த பக்கம் முப்பாச்சி அம்மாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. அடா கடவுளே, காட்டாச்சி தாயே, என்ன தாயே என் கண்ணுக்கு இப்படிலாம் ஒரு விஷயத்த காட்டுற அப்படின்னு நினைச்சு இந்த விஷயத்த அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா சொல்லியே ஆகணுமே, இதுக்கு பரிகாரம் செஞ்சே ஆகணுமே அப்படின்னு முப்பாச்சி அம்மாவுக்கு தோணுது. காலையில வேலையா அந்த விஷயத்த ராஜாங்க ஐயா வீட்டுக்கு போய் சொல்லியே ஆகணும்னு முப்பாச்சி அம்மா அங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க இந்த பக்கம் எப்படியாவது இந்த விஷயத்த வீட்டுல சொல்லியே ஆகணும்னு சேதுபதி யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த நேரத்துல தான் தமிழ்ச்செல்வி கால் பண்றாங்க. போனை எடுத்து சொல்லு தமிழ் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப தமிழ் வந்துட்டு, அழகர் அங்க என்ன பண்றான், இங்க மீனாட்சி அழுதுகிட்டே இருக்கா, அங்க அழகரை கொஞ்சம் காட்டுறீங்களா, ஐஸ்வர்யாவுக்கு இப்ப எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி தமிழ் கேக்குறாங்க. சேது வந்துட்டு, தமிழே, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப நீ எங்க இருக்க, நான் உன்னை உடனே பார்த்தாகணுமே அப்படின்னு கூப்பிடுறாங்க. தமிழ் வந்துட்டு, ஏன் என்னாச்சு, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. இதை போன்லாம் பேச முடியாது தமிழ், நேர்ல பார்க்கணும், நீ இப்ப எங்க இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. காலேஜில் தான் இருக்கேன் அப்படின்னு தமிழ் சொல்றாங்க. சரி, நீ அங்கேயே இரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது கீழே இறங்கி போறாரு. மாமா வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கோவமா கத்துறாரு. அதை பார்த்த ராஜாங்க, ஐயா சேது, என்ன ஆச்சியா, நல்லா தானே இருந்த, ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இல்லப்பா, நான் போயிட்டு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பை கூட்டிட்டு கிளம்புறாங்க. அப்ப போற வழியில கருப்பு வந்துட்டு, சேது என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல மாமா, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தமிழ்ச்செல்வி கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. கருப்பு வந்துட்டு, என்ன மாப்பிள்ள சொல்ற, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. அது அங்க போனா உங்களுக்கே தெரிய வரும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் காலேஜுக்குள்ள போறாங்க. அங்க போனதும் தமிழ்ச்செல்வி கிட்ட, சேது நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்க, என்ன விஷயம், ஐஸ்வர்யாவை பத்தியா, அவங்க நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சேது வந்துட்டு, அவ நல்லா தான் இருக்கா, ஆனா நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்கிறதுக்கு அவ என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருக்கா தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப கருப்பு வந்துட்டு, என்ன மாப்பிள்ள சொல்ற, நீ சொல்றது எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப தமிழ் வந்துட்டு, எனக்கும் ஒன்றும் புரியல, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீ கால் பண்ணதா சொல்லி உங்க அப்பா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு இல்ல, அது நீ பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தமிழ் வந்துட்டு, அதான் நான் முன்ன இருந்தே சொல்லிக்கிட்டே இருக்கனே, நீங்க தான் யாரும் நம்பல, இப்ப என்ன புதுசா அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல தமிழ், அதை யாரு பண்ணா, எதுக்காக பண்ணாங்கன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட கருப்பு, என்ன மாப்பிள்ள சொல்ற, யாரு பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. ஐஸ்வர்யா தான் மாமா இந்த வேலை எல்லாத்தையும் பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னதும் ரெண்டு பேரும் ஷாக்காகி நிற்கிறாங்க. அப்ப தமிழ் வந்துட்டு, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கவும், ஆமா, அவ என்னை விரும்புறாளாம், என்னை அடையணுன்றதுக்காக தான் உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு திட்டம் போட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கா. இதுக்கு ஈஸ்வரி சின்னமாவும் சித்ராவும் தான் முக்கியமா உடந்தையா இருந்திருக்காங்க. அதுக்கு கருப்பு வந்துட்டு, என்ன மாப்பிள்ள சொல்ற, இதை எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப சேது வந்து தமிழ்கிட்ட, இந்தா இந்த டைரியை நீயே படிச்சு பாரு அப்படின்னு ஐஸ்வர்யா கிட்ட கொடுக்குறாங்க. தமிழ்ச்செல்வி அதை வாங்கி படிச்சுட்டு அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அப்ப வீட்டுல ஐஸ்வர்யா எழுந்து பாக்குறாங்க, சேது உள்ள இல்ல. அப்பதான் சுத்தியும் முத்தியும் பாக்குறாங்க, ஐஸ்வர்யா எழுதி வச்சிருந்த டைரியை காணும். அப்ப அடிச்சு புடிச்சு எழுந்திருச்சு
அதுல நம்ம என்ன எழுதணும் அப்படின்றத ஞாபகப்படுத்தி பார்க்கறாங்க. ஐயோ! அந்த டைரியில நம்ம எல்லா உண்மையும் எழுதியிருந்தோமே! இப்ப அத மாமா படிச்சிருப்பாரோ? அந்த டைரிய வேற காணோம். மாமாவையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா கீழ இறங்கி வராங்க. அப்ப மோகனா கிட்ட, "அத்தை, மாமா எங்க?" அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப மோகனா வந்துட்டு, "தெரியலம்மா ஐஸ்வர்யா. இப்பதான் கோவமா ஏதோ புக்கு ஒண்ணு கையில வச்சுக்கிட்டு கருப்ப கூட்டிட்டு வெளிய போனான்" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்ட ஐஸ்வர்யாக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்படியே ஷாக் ஆயி நிக்கிறாங்க. ஈஸ்வரி வந்து, "என்னாச்சு ஐஸ்வர்யா?" அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ஐஸ்வர்யா ஈஸ்வரிய தனியா கூட்டிட்டு வந்து, "ஆண்டி, நான் தேள் கடி வாங்குறதுக்கு முன்னாடி இந்த வீட்டை விட்டு அந்தமானுக்கே போயிடலான்னு சொல்லி ஒரு டைரியில லெட்டர் ஒன்று எழுதி வச்சிருந்தேன். அந்த லெட்டரை இப்போ வந்து பார்க்கறேன், காணோம் ஆண்டி. அதை மாமா எடுத்துட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன்." அதுக்கு ஈஸ்வரி வந்துட்டு, "சரி விடு, அதனால என்ன இப்ப?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல ஆண்டி, அதுல நான் எல்லா உண்மையும் எழுதியிருந்தேன் ஆண்டி" அப்படின்னு சொல்றாங்க. சித்ரா வந்துட்டு, "என்னது எல்லா உண்மையுமா? எதை பத்தி எழுதியிருந்த?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா சித்து, நம்ம சேர்ந்து பண்ண எல்லா வேலைகளையும், தமிழ்ச்செல்வியை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்காக என்னென்ன செஞ்சோமோ அது எல்லாத்தையும் பத்தி மன்னிப்பு கேட்டு எழுதியிருந்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கும் அப்படியே ஷாக் ஆகுது. "என்ன ஐஸ்வர்யா, நீ இப்படியா பண்ணுவ?" அப்படின்னு ஐஸ்வர்யா கிட்ட நோண்டி நோண்டி கேட்குறாங்க. சித்ரா வந்துட்டு, "அம்மா, இப்ப நம்ம என்ன பண்றதுமா? மாமாவுக்கு வேற இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, ஐயோ, நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. என்னம்மா பண்ண போறோம் இப்ப?" அப்படின்னு கேட்குறாங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு, "ஆண்டி, ஏதாவது பண்ணுங்க ஆண்டி. அந்த லெட்டரும் டைரியும் மாமா கையில கிடைச்சிடவே கூடாது ஆண்டி. ஏதாவது பண்ணுங்க ஆண்டி" அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் ஐஸ்வர்யா, சித்ரா, ஈஸ்வரி இவங்க எல்லாம் உண்மை தெரிஞ்சு நம்மளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்களோ அப்படின்ற பயத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, முப்பாச்சி அம்மா இங்க வீட்டுக்கு வந்து அசிரிரி மூலியமா அந்த காட்டுச்சி தாய் கனவுல சொன்னதை பத்தி வீட்டுல என்ன சொல்ல போறாங்க, அதுக்கான பரிகாரம் என்ன பண்ண போறாங்க, ஐஸ்வர்யாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்களா, என்ன பண்றாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.